ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது 108 திவ்ய தேசங்கள். அதாவது 108 திருப்பதியில் தெற்கு நோக்கி 2 தலங்கள் தான் இருக்குது. ஒன்று ஸ்ரீரங்கம், 2வது தலம் அதாவது திருச்சிறுப்புலியூர். இது 11வது திவ்ய தேசமாக நமக்கு கருதப்படுகிறது. இதோட மூலவர் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அருமா கடலமுதன், இன்னொன்று சலசயன பெருமாள். அம்பாள் தயாநாயகி அம்பாள். நமக்கு நார்மலாக நமக்கு சொல்கிறது 24வது திவ்ய தேசமாக சொல்கிறாங்க. ஆனால் இந்த திருத்தலத்தில் நமக்கு 11வது திவ்ய தேசமாக தான் இருக்குது. இதில் பெருமாள் புஜங்க சயனத்தில் நமக்கு காட்சி கொடுக்குறாரு. அதாவது பாலகன் வடிவில் நமக்கு காட்சி கொடுக்குறாரு. எதனால் அப்படின்னா, தெற்கே திருமுக மண்டலம் புலிக்கால் முனிவர் வியாக்கிரபாதர் வழிபட்டு பெருமாள் வியாக்கிரபாதருக்கு பாலகனாக காட்சி கொடுத்த தலம். ஆண்டாளுக்கென்று ஒரு தனி சன்னதி இந்த கோவிலில் வடிவமைச்சிருந்தாங்க. இதில் நம்ம தனியாக பார்த்தோன்னா அம்பாளுக்கென்று தனியாகவே ஒரு பிரகாரம் தயாநாயகி அம்பாளுக்கு நமக்கு காட்சி கொடுக்குறாங்க. இதுதான் அம்பாளோட சன்னதியாக நமக்கு இருக்குது. இதில் நமக்கு உட்பிரகாரமும் பெரிய அளவிலானது தான் இருக்குது. இந்த கோவிலுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க கால சர்ப்ப தோஷம், மாங்கல்ய தோஷம், செவ்வாய் தோஷம், நவக்கிரக தோஷம் பரிகாரம் எது நிவர்த்தி ஆகணும், அதேமாரி தீராத நோய், மனநோய் பிரச்சனை வழிபாடு உள்ளவங்க இந்த கோவிலில் நம்ம வழிபட்டோம் அப்படின்னா இந்த நோய்கள், இந்த தோஷங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறது நம்பிக்கையாக இருக்குது. இங்கே வெளிப்பிரகாரத்தில் நமக்கு பசு மடமும் வச்சுருக்காங்க. அவ்வளோ அழகாக அதை பராமரித்தும் செஞ்சுருக்காங்க. இதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் மயில்கள் இங்கே திருச்சிறுப்புலியூரில் அதிகமாக காட்சி கொடுக்குது நமக்கு. இதுதான் இதுலேயே நம்ம பார்த்தீங்கன்னாலே தெரியும், மயில் ஒன்று பறந்து போயிட்டுருக்கு. அதில் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வியாக்கிரபாதர் முனிவர். இவருக்கு தான் பெருமாள் காட்சி கொடுத்ததாக கொடுத்துருக்காங்க. இவர் நம்ம சன்னதியை தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். கூடுதல் தகவல் தெரியணும் அப்படின்னா, இதே போன்ற ஆன்மீக தகவல் தெரியனாலும் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.